பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் கூட இந்த பலிப்பீடத்திலே நிற்க வைத்த என் அப்பா இயேசுவுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அதோடு கூட அருமையான சந்தியா, ஒரு நல்ல ஒரு பெரிய ஊழியக்காரெல்லாம் அவர் இப்படிப்பட்ட ஒரு நல்ல பெரிய சபைகளுக்கு அனுப்புவார். அந்த வரிசையில் ஒரு எளிமையான அடியனை இந்த கனமான சபைக்கு அனுப்பி கனம் பண்ணின அருமையான சந்தியா அவர்களுக்காக, அவருடைய குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அவர் சொன்ன உடனே இந்த பலிப்பீடத்தில் ஐயா அவர்கள் என்னை ஏற்றலை. ஜெபம் பண்ணி ஒரு 2 மணி நேரம் கழித்து ஆவியிலே உணர்ந்து அதுக்கப்புறம்தான் ஓகே பண்ணார். அல்லேலூயா. அதனால் நல்ல ஆவிக்குரிய தகப்பன் உங்கள் தலைமை போதுகிற ஐயா அவர்களுக்காக, அவருடைய குடும்பத்திற்காக நான் அதிகமாய் நன்றி செலுத்துகிறேன். அவருடைய தாழ்மை அது மிகவும் தேவனுக்கு உகந்த வாசனை. அல்லேலூயா. தாழ்மை, அதாவது நான் இப்போ 34வது வருஷம் இந்த ஊழியத்தில் நான் அடியெடுத்து வைக்கிறேன். பல நாடுகளுக்கு, ஒரு 10 நாடுகளுக்கு சென்று ஊழியம் செய்திருக்கிறேன். இந்திய தேசத்தில் அநேக இடங்களிலே ஊழியம் செய்திருக்கிறேன். ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு நல்ல ஒரு சபையை வைத்து இப்படி ஒரு தாழ்மையான போதவரை நான் இப்போ தான் பார்க்குறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், இந்த மேட்டு பின்னாடி வேறே இருக்குது, ஆனால் ஃபுல்லாக ஜனம் இருந்துருக்குறாங்க. அப்படி தானே? அல்லேலூயா. இருந்தாங்களா? இருந்தாங்கன்னு சொல்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அப்போ இப்போ எங்கே போனாங்க? அது யார் காரணம்? யார் காரணம் தெரியுமா? நாம தான் காரணம். சபை போதுகிறல்ல. அல்லேலூயா. நாம தான் காரணம். ஆனால் போன அத்தனை பேரும் திரும்பி வரணும்னா நீங்கள் ஜெபித்தா அவங்க கண்டிப்பாக திரும்பி வருவாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. தெரியல, சபைன்னா என்னன்னு தெரியல, போதகர்னா என்னன்னு தெரியல. அது தெரியாமல் இருந்தால் இப்படி தான் அங்கங்கே அப்படியே போய் இருப்பாங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு கத்தோலிக்க குடும்பத்தில் பிறந்து கத்தோலிக்க பள்ளியில் படித்து வளர்ந்தவன் நான். 30 வயசு வரையிலும் அப்படி ஒரு பாரம்பரிய குடும்பத்தில் தான் நான் இருந்தேன். ஆனால் 30 வயசில் ஆண்டவர், என்னைக்கு 30 வயதில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேனோ இந்த நாள் வரையும், இந்த நிமிஷம் வரையிலும் என் தாய் சபையை விட்டு நான் விலகவே இல்லை. அல்லேலூயா. ஊழியம் செய்கிறேன். ஊழியம் எனக்கும் சபையை வைத்து நடத்த தெரியும். எல்லாமே ஆண்டவர் கற்றுக் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் அதில் நாம் எங்கே பிறக்கிறோமோ, ஒரு தாய், அல்லேலூயா, ஒரு தகப்பன், அதை நினச்சிட்டாங்கன்னா இந்த சபை விட்டு போனவங்க அத்தனை பேரும் வந்துடுவாங்க. ஒரு கைகளை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுவோமா? ஆமாம், அல்லேலூயா. போதகருக்காக அல்ல, ஆண்டவருடைய இது சட்ட புஸ்தகம். அல்லேலூயா. இது என்ன புஸ்தகம்? சட்ட புஸ்தகத்துக்கு அது கீழ்ப்படிந்தாங்கன்னா அங்கே இங்கே சிதற மாட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் போகும்போது எங்களுடைய சபையில் 3200 பேர் இருந்தாங்க. இப்போது 50,000 பேர் இருக்காங்க. அந்த 50,000 பேர் சபைக்கு சுற்றிலும் எவ்வளவோ சபைகள் இருக்குது. ஆனால் இருந்தாலும் ஒரு நாளைக்கு 10 ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. முன்னெல்லாம் 3.5 மணி நேரம் ஆராதனை, இப்போ 1.5 மணி நேரம் தான் ஆராதனை. அந்த 1.5 மணி நேரம் ஆராதனையில்
எப்போ ஆராதனை முடியும்னு வெளியே காத்துட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. ஆனால் சில சபைகள் நீங்கள் அப்படி இல்லை. 6 மணிக்கு ஆராதனைன்னா 7 மணிக்கு நம்ம வருவோம். 7:30 மணிக்கு கூட வருவோம். இன்னும் வந்து கொண்டே தான் இருப்போம். அல்லேலூயா. ஆனால் அப்படி அல்ல. இந்த 40 நாள் இந்த லெந்து நாட்களிலாவது சரியான நேரத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா அந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறுவீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம இது கொஞ்சம் எழுந்து நிற்போமா? கொஞ்சம் எழுந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு. ஏன்னா லூக்கா 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழக்கத்தின்படி தேவனுடைய ஆலயத்திற்கு அவர் வந்தார். அவர் கையிலே ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் கொடுக்கப்பட்டது. அவர் எழுந்து நின்று அதை வாசித்தார். அல்லேலூயா. எழுந்து நின்று வாசித்தார். அல்லேலூயா. ஆமாம். அதனால் தேவனுடைய வார்த்தைக்கு முன்பதாக நம்ம ஒரு நல்ல யாராவது எடுத்து வாசிங்க. அந்த லூக்கா 4ஆம் அதிகாரம் 16. தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஒரே ஒரு நிமிஷம். வழக்கத்தின்படி யாருங்க அவரு? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. வழக்கத்தின்படி. நீங்கள் முதல் வாரத்துக்கு பாருங்கள், கம்யூனியன் முதல் வாரம் கம்யூனியன் ஐயா. முதல் வாரம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்கும். முதல் வாரம் ஃபுல்லாக இருக்கும். 2வது வாரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். 3வது வாரம் கொஞ்சம் கம்மி. இது கடைசி வாரம் ரொம்ப கம்மி. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா வர மாட்டேங்குது. ஆமென். அல்லேலூயா. ஆமாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர் அல்ல. அல்லேலூயா. உனக்கும் எனக்கும் டேட் ஆஃப் பர்த் கொடுத்தவரே அவர் தான். அண்ட சராசரங்களை படைத்தவர் அவர் தான். இன்றைக்கும் நம்ம நிற்கிறோம் என்றால் அவருடைய பலன்தான். அப்படிப்பட்டவர். முதல்ல இருந்து வாசிங்கம்மா. தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து இந்த நாசரேத்திற்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படி அவர் தேவனுடைய ஆலயத்திற்கு அவர் வந்தார். இன்றைக்கு அது செய்தி அல்ல. அல்லேலூயா. ஏன்னா சில சூழ்நிலையெல்லாம் பார்த்து உங்களுக்கு ஒரு சும்மா ஒரு கியூ கொடுத்துட்டு போகிறேன். ஆலயத்துக்கு வந்தால் 7 விதமான கர்த்தர் ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அது என்னை காண்பவரே தினம் காப்பவரே ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ. கைகளை உயர்த்தி இயேசுடடி நன்றாய் அறிந்திருக்கின்றீ. கைகளை நல்லா அசைத்து அல்லேலூயா. நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ. எங்க எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றீ. எண்ணங்கள் நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. எங்க எண்ணங்கள் ஆண்டவரே
இங்கு நின்று நாங்கள் என்ன ஆராதிக்கிறோம், என்ன ஜெபிக்க போகிறோம், என்ன வார்த்தையை கேட்க போகிறோம் என்பதை எண்ணங்கள், ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றீ. நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீ. கைகளை அசைத்து நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா. உணர்ந்து சொல்லுங்க, இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. எல்லாரும் கைகளை தட்டி நல்ல உற்சாகமா, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. அல்லேலூயா. என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ டாடி, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ. நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே. டாடி இயேசு, நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே. என்னை காண்பவரே, காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீ. முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீ. திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீ. Thank you Holy Spirit. திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீ. சொல்லுங்க, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. கருவைவும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. கருவைவும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க, அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ. ஓ அல்லேலூயா. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ.
ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி 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 நன்றி. ஓ ரிபல கரப கரபலபா, ஓ ரிம மம மம மம, ஓ ரிப பப 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 பப, ஓ ரிகி ரிபி 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 கபுர பல பரப கபப பப பப. Yes, 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 yes. Hallelujah. நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா. எல்லா பலவீனங்கள், எல்லா பலவீனங்கள், எல்லா துதிக்க முடியாத பலவீனங்கள், எஸ் 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 எஸ், ஓடி இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால ஓடி 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 ஓடி. சபை மக்களை வரவிடாமல் தடுக்கிற பொல்லாத ஆவியே, பொல்லாத ஆவியே, இயேசுனை கடிந்து கொள்வாராக. வானமண்டல பொல்லாத ஆவிகள், துரைத்தனங்கள், அந்தகார சக்திகள், எதிர்வல்லமைகள், பிசாசின் கிரியைகள். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நல்ல உற்சாகமா, நல்ல உற்சாகமா. ஒரு உன்னதத்தின் பலன், உன்னதத்தின் பலன் உன்னை தேடி வந்திருக்கிறது மகளே, உன்னை தேடி வந்திருக்கிறது மகளே. எஸ் எஸ் எஸ், அந்த உன்னதத்தின் பலன். உன்னால நிற்க முடியாது, உன்னால நிற்க முடியாது. எஸ் டாடி, எஸ் டாடி, எஸ் டாடி, எஸ் டாடி. ஃபயர் ரைட் நவ், ஃபயர் ரைட் நவ். அக்கினி 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 இறங்குகிறது, அக்கினி இறங்குகிறது, இறங்கி கொண்டிருக்கிறது, அக்கினி இறங்குகிறது. ஃபயர் ஃபயர். எஸ், விடுங்க 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 விடுங்க. பவர் ஃபயர். எஸ் 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 எஸ். ஃபயர் 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 ஃபயர். அக்கினி விடுங்க விடுங்க விடுங்க, கீழே விடுங்க விடுங்க. ஊரா காராபாலந்தரமா, ஓரி மலந்தரமா ஷே ரே பஹார் உயாந்துரமா ஷே. பொல்லாத ஆவிகள், பொல்லாத ஆவிகள் பிள்ளைகளை துதிக்க முடியாதபடி, துதிக்க முடியாதபடிக்கு, சபைக்கு சரியா வர முடியாதபடிக்கு தடை பண்ணுகிற பொல்லாத ஆவிய இயேசுவின் நாமத்தினால. ஓ ரீமாலந்தரமா ஷேரஹா துரமா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆராதனைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற கிரியைகள், நிர்விசாரத்தின் ஆவிகள் எல்லாவற்றையும் நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம்ப்பா. வந்திருக்கிற பிள்ளைகளை நீர் பரிசுத்தப்படுத்தினீர், நீர் இறங்கி நிற்கிற ஆண்டவரே. லூக்கா 24 அதிகாரம் 49 சொல்லுகிறது, நீ போய் எருசலேமில் தரித்திருந்து அந்த உன்னதத்தின் பலனை நீ பெற்றுக்கொள்வாய். தேவனுடைய ஆலயத்தில் தான் உன்னத பலனே வரும். அல்லேலூயா. நீங்க வீட்டில் ஜெபிக்கீங்க, நீங்க ஜெபிப்பீங்க, ஆனால் தேவனுடைய ஆலயத்தில் தான் அந்த உன்னத பலனே வரும். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஒரு அக்கர் அபஹந்தரா. ஓ, கண்களை மூடி கைகளை தட்டி நல்ல நல்ல உற்சாகமா, நல்ல உற்சாகமா. அல்லேலூயா. ஆண்டவரே, நான் முழங்கால் படித்து ஜெபித்தாலே தூக்கம் வருது ஆண்டவரே, தூக்கம் வருதப்பா. இயேசுவின் நாமத்தினாலே துதிக்க முடியாதபடிக்கு பலவீனம் வருது, சோர்வு வருது, அசதி வருது. ஆண்டவரே, உம்முடைய பாதத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இப்பொழுது உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். மத்தேயு 10 அதிகாரம் 20 பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களுக்குள்ளாய் இருக்கிற பிதாவின் ஆவியானவர் உங்களிலிருந்து பேசுவார் என்று சொன்னீங்கப்பா. எசேக்கியேல் 3 அதிகாரம் 27 நீ பேசும் பொழுது உன் வாயை நான் திறப்பேன்னு சொன்னீங்கப்பா. ஆமாண்டவரே,
நீங்கள் திறங்க, நாங்கள் பேசுகிறோம்ப்பா. லூக்கா 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின்படி அந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் ரேமாவாய் இறங்கி வருவார். ஆமாப்பா. 19ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தின்படி என் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானங்களும் உம்முடைய சமூகத்தில் புறுதியாய் வரட்டும் அப்பா. இன்றைக்கு வந்திருக்கிற ஒரு பிள்ளைகள் கூட வெறுமனையாய் போகக்கூடாது. உபாகமம் 28:6 உம்முடைய பிள்ளைகள் வரும்பொழுதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும், போகும்போதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். ஆண்டவரே, அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் ஆண்டவரே. அப்பா, ஆமாண்டவரே, மல்கியா 3:18 மறுபடியும் ஒரு வித்தியாசத்தை நீங்கள் காண்பீங்கன்னு சொன்னீங்க ஆண்டவரே. நாங்கள் மறுபடியும் அந்த விசுவாசத்தை நாங்கள் காணணும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் நீங்கள் தொடர்ந்து ரோமர் தியானித்து கொண்டு வருகிறேன்னு நினைக்கிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் ரொம்ப முக்கியமான ஒரு, அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் ஆரம்பித்தாலே அது தனி ஒரு மகிமை தான். அல்லேலூயா. ஏன்னா உபத்திரவத்தின் செய்திகள். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒவ்வொரு செய்தியும் உபத்திரவம், எங்கே போனாலும் அடி உத தான். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் அப்படிப்பட்ட மகிமையான ஊழியத்திற்கு அவர் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அதில் இந்த 8ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே தேவனுடைய சுதந்திரரும் கர்த்தருடைய கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே. கிறிஸ்துவுக்கு நாம், அப்ப முதல்ல இருந்து வாசிங்க. கிறிஸ்துவன கூட நாம் மகிமைப்படும்படி முதல்ல இருந்து வாசிங்க. நாம் பிள்ளைகளானால், நம்ம யாருங்க? முதல்ல பிள்ளைகள். அல்லேலூயா. நம்ம பிள்ளைகளுக்கு தகப்பன் அது வேற. அல்லேலூயா. நம்ம பிள்ளைகளுக்கு தாய் அது வேற. அல்லேலூயா. ஆமாம். ஆனால் அல்லேலூயா, நம்ம அப்பா இயேசுவுக்கு நம்மளாம் யாரு? பிள்ளைகள். அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகள். அப்போ நம்ம பிள்ளைகளுக்கு என்னது தேவை என்பதை அவர் எப்படி அறிந்திருக்கிறாராம்? மத்தேயு 6:8 சொல்றாரு, முன்பதாகவே அறிந்திருக்கிறாராம். அல்லேலூயா. நமக்கு தேவை என்னது தேவை என்று முன்பதாகவே கர்த்தர் அறிந்திருக்கிறார். முன்பதாகவே எப்ப? இந்த உலகம் தோற்றத்திற்கு முன்பதாகவே. அல்லேலூயா. எபேசர் 1:4 பார்க்குறோம். எல்லாரும் இந்த என்னை பாருங்கள், என்னை இந்த கழுதையை பாருங்கள், பைபிளை பாருங்கள், மற்ற டைமில் நீங்கள் கழுதையை பாருங்கள். அல்லேலூயா. அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு நல்லா புரியும். ஏன்னா அப்படிப்பட்ட காலம் இது. இது கடைசி காலமாக இருக்கிறது. அல்லேலூயா. கடைசி காலத்தில் நிற்கிறோம். ரொம்ப ஜாக்கிரதையாய் என்ன பேசுகிறாங்க, எப்படி பேசுகிறாங்க என்று 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அந்த ஆவியிலே உணரப்பட்டு அதை கேட்கும் போது தான் நமக்கு நல்ல பலன். அல்லேலூயா. அப்போ உலக தோற்றத்திற்கு முன்பதாக உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்ட, அல்லேலூயா, அப்பா இயேசு. நீங்கள் இந்த உலக தோற்றத்துக்கு முன்பதாகன்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அதில் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் 3ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, அவர் இந்த வானத்தை பூமியையும் எல்லாத்தையும் படைக்கிறார். மரம், செடி, கொடி, சந்திரன், சூரியன், தண்ணி, இங்கே கீழே இருக்கிற தண்ணியை மேலே பாதி அனுப்புகிறாரு, எல்லாமே செய்கிறாரு. ஆனால் இன்னும் நம்மளை இன்னும் படைக்கல அவர். அல்லேலூயா.
நம்ம படைக்கிறதற்கு முன்பதாக நமக்கு என்னென்ன தேவை, என் பிள்ளைகளுக்கு தண்ணி தேவை, வெளிச்சம் தேவை, அல்லேலூயா, எல்லாவற்றையும் முன்பதாகவே, அல்லேலூயா. இதுதான் ரொம்ப சிந்திக்கணும். அதில் அந்த ஜெபத்தை தான் ஆண்டவர் சொல்லி கொடுக்குறார். அதில் ஒரு பாட்டை நான் எழுதியிருக்கிறேன். அல்லேலூயா. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்த. அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டிய ஜெபம் விதமாகவது, அல்லேலூயா, அந்த ஆண்டவர் கற்றுக் கொடுக்க. அப்போ முன்பதாகவே எல்லாவற்றையும் அறிந்த தேவன், அல்லேலூயா. அதுக்கு அவருக்கு பேர் தான் அப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல சந்தோஷமாக சொல்லுங்களேன். ஆமாம், ஒரு மாதிரியாக பார்க்குறீங்க. அல்லேலூயா. சந்தோஷமாக இருங்க. சபைக்கு வரும்போது நல்ல உற்சாகமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் அங்கேருந்து வரும்போதே ஸ்தோத்திரத்தோடு வரணும். அல்லேலூயா. ஆத்திரத்தோடு வரக்கூடாது. ஆத்திரத்தோடு என்னது, ஐயோ டைம் ஆயிடுச்சே அப்படின்னு ஆத்திரத்தோடு வரக்கூடாது. அங்கேருந்து ஸ்தோத்திரத்தோடு நீ வரும்போது, அல்லேலூயா, அந்த ஸ்தோத்திரத்தினால உன் கிருபை ஆண்டவர் பெருக பண்ணுவார். அல்லேலூயா. நல்ல உற்சாகமாக சொல்லுங்களேன், உற்சாகமாக சொல்லுங்கள். அல்லேலூயா. லெந்து நாட்கள் தான், சோகம் இருக்க வேண்டியதுதான். ஆனால் சோகத்தில் முழுகிடக்கூடாது. அல்லேலூயா. எப்படி அந்த சோகத்தை நாம் அந்த சோகத்திலிருந்து ஜெயிக்க வேண்டும் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறாரு. இப்போ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். இதெல்லாம் செய்தி இல்லை, முன்பதாகவே. அது சொல்ல ரோமர் 17 வாசிங்கம்மா. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே. நம்ம சுதந்திரிக்கப்பட்ட பிள்ளைகள். அல்லேலூயா. உலகத்தின் சுதந்திரம், இந்த இந்திய தேசத்தின் சுதந்திரம் அல்ல. அல்லேலூயா. நம்ம இந்திய தேசத்துக்கு சுதந்திரம் யார் முக்கிய காரணம்? காந்தி. அல்லேலூயா. ஆமாம். ஆனால் இந்த உலகத்துக்கே சுதந்திரத்தை கொடுத்தவர் அப்பா இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சில பேரை பார்த்தா தடிமாக இருக்கிறீங்க, அல்லேலூயா ஒல்லியாக வருது. அல்லேலூயா. நீ ஒல்லியாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ குள்ளியாக இருந்தாலும் பரவாயில்ல, அல்லேலூயா தடிமாக வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், அல்லேலூயா சொன்னால் உதைக்கிறாளாக இருந்தேன். எக்கடா வந்து அல்லேலூயா சொல்கிற அப்படின்னு சொல்லி எத்தனையோ பாசஸ்களை அடிச்சிருக்கிறேன். ஏன்னா வைராக்கியம். தாய் இல்லாமல் நீ வந்துட்டியா, இது இல்லாமல் நீ வந்துட்டியா, யார் தாயின்னு தெரில. அல்லேலூயா. கண் திறக்கப்படலை, குருடனாக இருந்தேன். அல்லேலூயா. இப்போ கண் திறக்கப்பட்டுச்சு. ரோடாய், வீதி வீதியாய், தெரு தெருவாய், உலகம் எங்கும் ஓட கர்த்தர் கிருபை தருகிறார். அல்லேலூயா. அதை தெரிஞ்சிட்டா நீங்கள் சமாரியா ஸ்ரீ மாதிரி தான். எங்கள் அப்பாவை ருசி பார்த்துட்டீங்க. அல்லேலூயா. நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்க. இந்த இடம் கொள்ளாது. அல்லேலூயா. நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ வாசிமா. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரராமே, தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுடன் சுதந்திரமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு. அம்மா இருங்க, நிறுத்தி நிதானமா ஸ்வீட்டா வாசிக்கணும். அல்லேலூயா. வாசிங்க, நிறுத்தி நிதானமா வாசிங்க. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரராமே, சுதந்திரராமே. அல்லேலூயா. அல்லேலூயா. பவுல் சொல்றார் பாருங்க, நம்ம சுதந்திரர்கள். அந்த சுதந்திரம் சபையில் தான் வரும். அல்லேலூயா. வீட்டில் வராது. அல்லேலூயா. வீட்டில் நல்ல சுதந்திரமாக இருந்தால் மாமியார் கோச்சிப்பாங்க. வீட்டில் சுதந்திரமாக இருந்தால் மருமக கோச்சிக்கும். இதுக்கு என்ன திடீர்னு இப்படி வந்துடுச்சு வாழ்வு அப்படின்வாங்க. அல்லேலூயா. ஆனால் சபையில் நீ மாமியார் ஒரு பக்கம், மருமக ஒரு பக்கம், நீங்கள் சுதந்திரமாக துதிச்சு பாருங்க. மாமியாரும் கேட்க மாட்டாங்க, மருமகளும் கேட்க மாட்டாங்க, அப்பா கேட்பாரு. அல்லேலூயா. கைகளை தட்டி நல்ல உற்சாகமா. அல்லேலூயா.
அதான் சுதந்திரம். வாசிங்க. தேவனுடைய சுதந்திரம் தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே. கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரம். அல்லேலூயா. ஆனா பிதாவுக்கு சொந்தமானா யாருக்கு சொந்தம்? கிறிஸ்துவுக்கு சொந்தம். அல்லேலூயா. நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். நிறைய இடத்துல சொல்லுவார். பிலிப்பு கேட்பார், ரொம்ப புளிப்பாக கேட்பார். அல்லேலூயா. பிதாவே 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 சொல்கிறீங்க, ஒரு நாள் கூட பிதாவே காமிக்க மாட்டீங்க அப்படின்வார். அல்லேலூயா. ஒரு நாள் கூட காமிக்க மாட்டீங்கயா அப்படின்வார். அப்போ 7ஆம் வசனத்தில், என்ன பிலிப்புவே, என்ன இவ்வளோ புளிப்பாக இருக்கிற, இவ்வளோ நாள் என்கிட்ட இருந்தோம், அல்லேலூயா, என் கூடவே இருந்து அற்புதத்தை பார்த்து அதிசயத்தை பார்த்து நீ இப்படிப்பட்ட கேள்வி கேட்குறியே, என்னை கண்டவன் என் பிதாவை கண்டான். அல்லேலூயா. அதுக்கு மேலே பிலிப்பு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கிறாரு? ஆவியானவர் அவர் தூக்கிட்டே போயினே இருக்கிறாரு, பிதாவாகிய தேவன். அல்லேலூயா. பிதாவை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம சும்மாவே இருக்க மாட்டோம். அல்லேலூயா. பக்கத்து வீட்டுக்காரை போய் குறைஞ்சிக்கிட்டே இருப்போம். அல்லேலூயா. சபைக்கு வாங்க, சபைக்கு வாங்க, சபைக்கு வாங்க, சபைக்கு வாங்க. அல்லேலூயா. ஆமாம், சமாரிய ஸ்திரீ அப்படிதான். நான் தான் இயேசு என்று அந்த ஸ்திரீ கண்ட உடனே தண்ணியை வேணாம் ஒன்றியும் வேணும். அல்லேலூயா. குடத்தை வச்சுட்டு போனா ஊரே திரட்டிட்டா. அல்லேலூயா. நம்ம வருஷத்துக்கு 2 ஆத்துமாவை திரட்டுறதுக்கு நம்ம பாடே பெரிய பாடாகுது. அல்லேலூயா. 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 சொல்லுங்க, இந்த 40 நாள் உபவாசத்தில் சொல்லுங்களேன், இந்த 40 நாள் உபவாசத்தில் ஒரு 2 ஆத்துமாவை எங்கள் அப்பா சமூகத்தில் கொண்டு வருவேன். நல்லா 2 காட்டுங்க, ரெட்டையில் போயிடக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், வின்னர் இது, 2 வின்னர். அல்லேலூயா. 2 ஆத்தை காட்டுங்களேன். ஆமாம், விசுவாசமா. நீங்கள் ஒன்றும் அவங்க வீடை போய் தட்டி, அவங்க வீட்டை போய் தட்டி அம்மா வா அப்படின்னு சொல்கிறதுலாம் இல்லை. அல்லேலூயா. இங்கே பிரேம் இருக்குதுனால அங்கே இங்கே நவர முடியல என்னால். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் அங்கங்கே போக தேவையில்ல. முனிமா உனக்கு விரோதமாக இருக்கிறாங்களா? கன்சாமி உனக்கு விரோதமாக இருக்கிறாரா? பாய் உனக்கு விரோதமாக இருக்கிறாரா? அவங்க பேரெல்லாம் எழுதிரு. அல்லேலூயா. அவங்க பேர் எழுதிட்டு, அவங்கக்கிட்ட சண்டை போடக்கூடாது. அவங்க பேரை எழுதிட்டு, 2 பேர் பேரை எழுதிட்டு, இந்த பக்கம் முன்சாமி, இந்த பக்கம் கன்சாமி, 2 பேர் பேரை எழுதிட்டு, அந்த பேரை தினமும் ஒரு நாள் விடாமல் நல்ல ஆவியில் நிறைஞ்சி இவங்களை ஆசீர்வதிங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சர்ச்சுக்கு வரும்போது நானும் வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கைகளை தட்டி நல்ல உற்சாகமா, நல்ல உற்சாகமா, நல்ல உற்சாகமா. இதுதான் ரகசியம், இதுதான், வேற ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. யோபு என்ன பண்ணாரு? உட்காந்த இடத்துல அவரை போய் சொல்ல முடியல, ஓட்டை போட்டு சொரிஞ்சிட்டு இருக்கிறாரு, ஒன்றுமே முடியல. ஆனால் யோபு 42:10 என்ன சொல்கிறாரு? தன் சிநேகிக்காக ஜெபம் பண்ணார். அல்லேலூயா. ஆனால் சிநேகரும் ரட்சிக்கப்பட்டாங்க, அவரை அலட்டிகிட்டே இருந்தவங்களும் ரட்சிக்கப்பட்டாங்க. ஆனால் அவரும் ரெட்டை தனியாக ஆசீர்வாதத்தை பெற்றார். அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி நல்ல உற்சாகமா, நல்ல உற்சாகமா, நல்ல உற்சாகமா, நல்ல உற்சாகமா, நல்ல உற்சாகமா, நல்ல உற்சாகமா. தகப்பனே, தந்தையே. அல்லேலூயா. சொல்லுங்க, தகப்பனே, தந்தையே. அப்புறம் அல்லேலூயா. தலை நிமிர செய்பவர் நீரே. எஃப்யா, எஃப்
கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கரெக்டா? ஈயா ஏவா? சரி சரி சரி. அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி பாடுவோமா? தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே, தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. அல்லேலூயா. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டன, எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எத்தனை மிகுந்து விட்டன, ஆனாலும் சோர்ந்து போகவில்லை, தளர்ந்து விடுவதில்லை, சோர்ந்து போகவில்லை, தளர்ந்து விடுவதில்லை, தகப்பனே தாங்குகிறீ, என்னை தள்ளாட விட மாட்டீ, தகப்பனே தாங்குகிறீ, என்னை தள்ளாட விட மாட்டீ, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே, ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றார், படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே, ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றார், அச்சமில்லையே கலக்கமில்லையே, ஆஹா அச்சமில்லையே கலக்கமில்லையே, வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே, சொல்லுங்க, வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன், அறிவு கெட்டா பேர் அமைதி பாதுகாக்குதே, ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன், அறிவு கெட்டா பேர் அமைதி பாதுகாக்குதே, நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை, நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை, அவைகளையே தியானம் செய்கிறே, தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பே, அவைகளையே தியானம் செய்கிறே, தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பே. எல்லாரும் சொல்லுங்க, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே,
தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கைகளை தட்டி நன்றி ஆண்டவரே. சீக்கிரம் வாசி, மாதிய வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரரும், தேவனுடைய சுதந்திரரும், கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே, கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே. கிறிஸ்துவோட கூட நாம் மகிமைப்படும்படிக்கு, பாருங்க, அவரோடு கூட நம்ம மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி, அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியா, அப்படி ஆகுமே. அல்லேலூயா. எப்படி ஆகுமே? அல்லேலூயா. அது எப்படிப்பட்ட பாடுகளா இருக்குமே? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, பாடுகளை கண்டு அஞ்சவே கூடாது. அல்லேலூயா. நீங்க யோவான் 18:4 நீங்க வாசித்து பார்க்கும்போது அதுல சொல்றாரு, இயேசு தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து, எல்லாவற்றையும் அறிகிறாரு. என்ன அறிகிறாரு? தம்மை என்ன பண்ணுவாங்க? காட்டி கொடுப்பாங்க. அல்லேலூயா. வேற யாரும் இல்லை. நீங்க யோவான் 13:18 நீங்க பார்க்கும்போது உங்கள் எல்லாரையும் குறித்து நான் பேசவில்லை, நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவேன், ஆகிலும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்னுடனே அப்பம் புசிக்கிறவன் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். வேற யாரும் இல்ல. அல்லேலூயா. ஒருவனுக்கு யார் சத்துரு? மத்தேயு 10:36 சொல்றாருல, ஒருவனுக்கு யார் சத்துரு? அவன் வீட்டாரு தான். அல்லேலூயா. எந்த வீட்டாரு? இது என்னது? இது என்ன? இது எந்த இடம்? தேவனுடைய வீடு. அல்லேலூயா. இந்த தேவனுடைய வீட்டுக்கு வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே சத்துருவா மாறிடுவாங்க. அல்லேலூயா. விளையாட்டு இல்லை. அல்லேலூயா. நீ வளர்ந்து வராதபடிக்கு, நீ இன்னும் ஆவிக்குள்ளே பலப்படாதபடிக்கு பிசாசானவன் நம்மை என்ன பண்றானா, திசை மாறி போக பண்ணுவான். அல்லேலூயா. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. ஆமா, செத்தால யோபு சொல்றாருல, யோபு 15:13 சொல்றாரு, நான் செத்தாலும் சாகிறேன், உம்முடைய விசுவாசத்தை விட்டு நான் வழுவ மாட்டேன். அல்லேலூயா. என்னுடைய ரூபகாரம் அவர் கையில் இருக்கு. அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். திரும்ப திரும்ப சபையின் ஃபவுண்டேஷன் எனக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபை என்னன்னா, சபை ஃபவுண்டேஷன் தான். அல்லேலூயா. சபையை அப்போஸ்தலனாகிய பவுல் தான். ஆசீர்வாதம் இதில் இருக்குது. 14,810 ஆசீர்வாதமும் வாக்குத்தத்தமும் இதில் இருக்குது. அள்ளி வீசி இந்த ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதம், இந்த ஆசீர்வாதம் உங்களை சொல்லிட்டு தில்குஸ் பண்ணிட்டு போயிடலாம். அல்லேலூயா. ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கிறதற்கு வழியே தான் சொல்லி கொடுக்கணும். அல்லேலூயா. இப்படி போனால் ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதை தான் இங்கே பார்க்க போகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம். அப்போ இதில் சொல்கிறாரு, பாடுபட்டால். அல்லேலூயா. அது என்ன சொல்றாரு கடைசியிலே பின்பகுதி? கிறிஸ்துவோட கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால். அல்லேலூயா. பாடக்கண்டு அவர் முன்னதாகவே தெரிஞ்சு போச்சு. காட்டி கொடுப்பான். என்னோட அப்பம் புசித்தவனே என்னை காட்டி கொடுப்பான். அல்லேலூயா. அதில் ரொம்ப அழகான வசனம் யோவான் 13:23-26 வசனத்தில் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அவரோடு மார்பில் சாய்ந்து கொண்டிருக்கிற பேதுரு சைகை காட்டுறாரு. யாரை சொல்கிறாரு அவரு? அல்லேலூயா. சைகை காட்டுறாரு. அல்லேலூயா. அப்போ யோவான்
ஆண்டவர் ஸ்ட்ரைட்டாக கேட்க முடியல. பொறுமையாக மார்போடு சாய்ந்து கொண்டு, அப்பா மார்போடு சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே அது நானும், அல்லேலூயா, நானும், அல்லேலூயா கேட்குறாரு. ஆண்டவர் அதுக்கு பதில் சொல்கிறார், மனதுருகி, இல்லை, இந்த துணிக்கைகளை நான் எவரிடத்தில் கொடுக்குறேனோ அவன்தான். அப்போ துணிக்கையை கொடுக்குறாரு, சாத்தான் உள்ளே பூந்துடுறான். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, அல்லேலூயா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ அந்த பாடுகள், ஒரு 7 பாடுகள் இருக்குது. எத்தனை இந்த டைமுக்கு கரெக்டாக அந்த பாடுகளை சொல்ல முடியுமோ உங்களுக்கு நான் சொல்கிறேன். அல்லேலூயா. அப்போ அந்த பாடுகள் என்றால் சிலுவை. அல்லேலூயா, சொல்லுங்கள், சிலுவை. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிங்க. 38ஆம் வசனம். தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. எனக்கு பாத்திரன் அல்ல. அல்லேலூயா. இயேசு சொல்றாரு யோவான் 14:6. நான் சில வசனத்தை வாசின்னு சொல்லும் போது வாசிங்கம்மா. சில வசனத்தை நான் சொல்லிடுறேன், ஏன்னா வசனத்தை எடுத்து நம்ம வாசிக்கிறது நேரம் ஆகிடும். நான் இப்போ வசனத்தை விதைக்கிறேன். அல்லேலூயா. உங்கள் மேலே என்ன பண்ணுறான்? வசனத்தை விதைக்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா வசனத்திற்கு அவ்வளவு வல்லமை உண்டு. அல்லேலூயா. எபிரேயர் 4:12 சொல்லுகிறது, இந்த வசனத்திற்கு முதலாவது, என் வார்த்தைக்கு முதலாவது ஜீவன். அல்லேலூயா. முதலாவது ஜீவன், இரண்டாவது பலன். அல்லேலூயா. ஜீவன், இரண்டாவது பலன், மூன்றாவது இந்த வார்த்தை உள்ள போய் ஊனுகளையும் கணுக்களையும் எல்லாவற்றையும் வகை அறுத்து நல்ல ஆவியாய் நம்மளை நிறுத்தும். அல்லேலூயா. கைகளை தட்டி நல்ல உற்சாகமா அல்லேலூயா. இந்த வார்த்தை தான். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் சொல்றாரு. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் சொல்றாரு. மார்க்கு 13ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் சொல்கிறாரு. லூக்கா 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்கிறாரு. அதே லூக்கா 21ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்கிறாரு. ஏசாயா 40:8 சொல்கிறாரு. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 24, 25ஆம் வசனத்தில் சொல்கிறாரு. எபிரேயர் 1, 11, 12, 13ஆம் வசனத்தில் சொல்கிறாரு. இன்னும் அநேக வசனங்கள் சொல்கிறாரு. இந்த வசனம்லாம் ஒரே வார்த்தை சொல்லுகிறது, இந்த வானமும் இந்த பூமியும் ஒழிந்து போனாலும் இப்பொழுது கேட்கிற வார்த்தை ஒருபோதும் அழியாது. கைகளை தட்டி ஹல்லேலூயா. ஒருபோதும் அழியாது. இந்த வானம் பூமி எல்லாம் அழிந்து போகும். ஏன்? இந்த வார்த்தையே எங்க அப்பா இயேசு தான். அல்லேலூயா. எங்க அப்பா இயேசு தான் இந்த வார்த்தை. யோவான் 1:1 சொல்றாரு, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது. அல்லேலூயா. அவர்தான் தேவனோடு இருந்தது. நீங்கள் நீதிமொழிகள் 8:23 நீங்கள் வீட்டில் போய் வாசி பார்க்கும்போது, நான் அவருடைய சமூகத்தில் 30ஆம் வசனம், இந்த வானத்தையும் பூமியை படைக்கும் போது அவருடைய சமூகத்தில் செல்ல பிள்ளையாயிருந்த எங்க அப்பா இயேசு கிறிஸ்து. கைகளை தட்டி நல்ல உற்சாகமா. அந்த இயேசு கிறிஸ்து தான் யோவான் 14:6 சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்றாரு. அந்த ஜீவனாய் இருக்கிற என் அப்பா இயேசு கிறிஸ்து அவர் சொல்றாரு. யோவான் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தின்படி, அதை வாசிங்கம்மா, டக்குன்னு வாசிங்க. அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு, அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு தம்முடைய சிலுவையை, பிதா அவருக்கு கட்டளையிட்ட சிலுவையை எதுக்கு கட்டளையிட்டாரு? உன்னையும் என்னையும் இந்த உலகத்தில் இருந்து மீட்க. அல்லேலூயா. கைகளை தட்டி நல்ல உற்சாகமா. உன்னையும் என்ன இன்னைக்கு நல்லா உட்காந்து ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறோமே, நல்ல தேவனுடைய ஆலயத்தை கட்டி வைத்திருக்கிறாங்களே. அல்லேலூயா. இதில் உட்கார்ந்து அவர் சொல்றார்ல, ஏசாயா 56ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், நான் அவர்களை என் ஜெப வீட்டிலே கொண்டு வந்து என் தேவனுடைய ஆலயத்திலே அவர்களை மகிழ பண்ணுவேன். கைகளை தட்டி நல்ல உற்சாகமா. உன்னையும் என்னையும் மகிழ பண்ண கர்த்தர் இயேசு ஜெப வீட்டுக்கு கொண்டு வந்தார். அப்படிப்பட்ட தெய்வம்
பிதாவாகிய தேவன் உன்னுடைய பாவம் என்னுடைய பாவங்களை அவர் கழுவும்படி தன்னுடைய யோவான் 3:16 நீயும் நானும் கெட்டு பாதாளத்துக்கு போவாதபடி ஒரே பேரான குமாரனை கொடுத்து அவர் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். உள்ளம் கலங்கி சொல்றேன், எங்க அப்பா இயேசுவை பிரசங்கிக்க தெரியாது, ஆராதிக்க தெரியாது, பெயர் கிறிஸ்தவனாய் இருந்த. ஹல்லேலூயா. இன்றைக்கு அவரை வர்ணிக்க, அவருடைய மகிமையை வெளிப்படுத்த, கண்ணீரினால் அவருடைய பாதத்தை ஒவ்வொரு முறையும் கழுவ கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்? கண் திறக்கப்பட்டவனாய். பிழையாம் நீங்கள் யாத்திராகமம் 23ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது அதில் பார்த்தீங்க, என்னாகமம் 23ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது இஸ்ரவேலை சபித்து எப்படி ஆகிலும் பணத்தை சம்பாதிக்கலாம் என்று பாலாக் கொடுக்கிற பணத்தை எப்படி ஆகிலும் வாங்கிடலான்னு சொல்லி அவன் கண் மூடப்பட்டு இருக்கிறது. கழுத கண் திறந்துச்சு, கர்த்தரோடு பேசினுடைய கண் திறக்கப்படலை. ஆனால் 24ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்றாரு, கண் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறதாவது என் தேவன். 1ஆம் வசனம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பெரிய. ஆமா சகோதரனே, சகோதரியே, அப்படிப்பட்ட தேவன் தன் சிலுவையை, பிதாவுடைய சித்தத்தை அவர் செய்கிறார். ஒவ்வொரு அந்த சிலுவை பாடுகளை நீங்கள் பார்க்கும்போது, அல்லேலூயா, அவர் பட்ட வேதனை, அவர் பட்ட துன்பம், அதை நினைத்து பார்க்கும்போது இன்னைக்கும் கண்களிலே தாரத்தாராய் என் உள்ளம் கலங்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அத்தனை பாடுகள். இன்னைக்கு ஒரு சின்ன, என் கடைசி மகன் இருக்கான், ஹாஸ்பிட்டல் ஏதோ ஒரு ஜுரம் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனால் வரமாட்டான். நீங்கள் இருப்பா, நாங்கள் பைக்கில் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்வான். ஏன் அப்படின்னா ஊசி குத்துவாங்களாம். அவனுக்கு 32 வயசு ஆகுது, ஊசி குத்துவாங்களாம். 32 வயசு ஊசி குத்துறதுக்கு அதுக்கு வரமாட்டான். டாக்டர் சொல்லுவான், நீங்கள் மருந்தாக கொடுத்துருங்க எனக்கு. ஆனால் சிரசிலே முள்முடி, கைகளிலே ஆணிகள் கடாவப்பட்டு, கால்களிலே ஆணிகள் கடாவப்பட்டு என் அப்பா இயேசு இதெல்லாம் தெரிந்தும் அல்லேலூயா. நான் இன்னைக்கு சொல்கிறேன் உங்களுக்கு, இப்போ இங்கே இருக்கிற நம்ம வெளியே எல்லா கேட்லேயும் துப்பாக்கியை வச்சுட்டு இயேசுவை மறுதளிக்கிறவங்களாம் போகலாம், மறுதளிக்காதவங்களாம் உள்ள, அதாவது மறுதளிச்சுட்டு நீங்கள் வெளியே ஃப்ரீயாக போயிடலாம், மறுதளிக்காதவன் உள்ளே உட்காரலாம். எத்தனை பேர் நம்ம வெளியே போவோம், எத்தனை பேர் உள்ளே இருப்போமோ தெரியாது. அல்லேலூயா. ஆனால் இயேசு தெரிந்தும் அவர் பிதாவினுடைய சித்தத்தை செய்தார். ஆனால் அவர் சிலுவையை சுமந்தார். நமக்கு சிலுவையை கொடுக்கப்படுது. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் நான் சொல்கிறேன். அல்லேலூயா. அப்போ முதல் சிலுவை மத்தேயு 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு, ஒருத்தர் லூக்கா 9:23 எடுத்துங்க. இதை வாசிங்க, நீங்க வாசிங்க. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. எனக்கு பாத்திரன் அல்ல. நீ வாசிக்குமா 23. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் முதல் சிலுவை என்னது? சிலுவை தன்னைத்தானே வெறுக்கணும். அல்லேலூயா. நான் சொல்கிறேன் உங்களுக்கு, இந்த 40 நாள் உபவாசத்தில், நான் சொல்கிறேன் உங்களுக்கு, இந்த 40 நாள் உபவாசத்தில் தான் நான் ரட்சிக்கப்பட்டதே. அல்லேலூயா. இந்த 40 நாள் உபவாசத்தில் 37ஆவது நாள் இரவு 12 மணிக்கு ரட்சிக்கப்பட்டேன்னா ஒரு பயம். அல்லேலூயா.
அன்னைக்கு மாத்திரம் 1.5 பாட்டில் பிராந்தி குடிச்சிருக்கிறேன். 1.5 பாட்டில். இன்னைக்கு ஒரு கால் ஒரு 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 பெக்க என்னமோ ஒன்று சொல்லுவாங்க, அதை ஒரு கட்டிங், அதை சாப்பிட்டே அப்படி ஆடின்னு இருப்பான். அல்லேலூயா. ஆனால் 1.5 பாட்டில் குடிச்சு நான் கர்த்தருக்கு சித்தமானால் என்னுடைய சாட்சிகள் நான் சொல்கிறேன். என்னுடைய சரீரத்திலாம் காயம் இருக்கும். இந்த 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 பட்டன் ஃபுல்லாக போட்டுட்டு மூடின்னு வந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆமாம், நல்ல சாப்பாடுலாம் போட்டுன்னு இவர் அப்படி வந்திருக்காருன்னு பார்க்காதீங்க, மோசமான ஆள். அல்லேலூயா. ஆமாம், 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து அவனை குப்பையிலிருந்து உயர்த்தி இப்படிப்பட்ட பிரபுக்கள் மத்தியிலே உட்கார வைத்து, அல்லேலூயா, மகிமையுள்ள சிங்காசனத்திலே நிற்க வைக்கிறவர் தான் அப்பா இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி நல்ல உற்சாகமா, நல்ல உற்சாகமா. ஆமாங்க, கர்த்தர் அப்படி இருந்து அது என்னைக்கு ரட்சிக்கப்பட்டனோ அதிலிருந்து பாடுகள் தான். இந்த நாள் வரையிலும், இந்த நிமிஷம் வரையிலும் பாடுகள் தான். அல்லேலூயா. நீங்கள் நினைக்கிறீங்க நல்லா பிரசவம் பண்ணுறாங்க இவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே இருக்காதுன்னு. அல்லேலூயா. இதை தூக்கி இதை சுமந்து இந்த ஊழியம் செய்கிறாங்க பாருங்க, ஊழியக்காரங்க, அவங்களுக்கு தான் அதிக பாடுகள். என்ன, நீங்கள் வெளியே சொல்லி அழுவீங்க, நாங்கள் அழுவ மாட்டோம். அல்லேலூயா. எல்லாத்தையும் எங்கள் அப்பா பாவத்தில் வச்சுட்டு அவர்கிட்ட மறப்பா அழுதுருவோம். அல்லேலூயா. மறப்பா அழுவோம். அல்லேலூயா. அப்போ அவர் என்ன பண்ணுவார், இல்லை 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 7, 8, 9 தான். இல்லை உனக்கு இந்த முள் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, ஒழுங்காக நீ கண்ணீர் விட்டுன்னு ஊழியம் செய்யன்னு சொல்லி 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 கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் 9ஆம் வசனம் சொல்லுது. அல்லேலூயா. உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும். போ, ஓடு. அல்லேலூயா. திரும்பியும் போவோம், திருப்பியும் ஓடு. அல்லேலூயா. இதுதான். ஆனால் அது சொல்றாரு, அந்த பாடுகள் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு தன்னை வெறுக்கணும். வெறுக்கிற சிலுவை. அல்லேலூயா. அதுக்கு பேர் என்ன சிலுவை? வெறுக்கணும். அல்லேலூயா. அந்த குடியை வெறுத்த. அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை. அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் 7:30 மணிக்கு வந்தீங்க, உங்களை 9 மணிக்கு அனுப்பலான்னு பார்த்தேன். ஐயா விட மாட்டார், இன்னொரு வாட்டி ஃபுல் பீட்டில் ஏற்ற விட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது வெறுக்கிற சிலுவை, ஒரு 3 சிலுவையை மாத்திரம் சொல்கிறேன். அல்லேலூயா. வெறுக்கிற சிலுவை, தன்னைத்தானே வெறுக்கணும். கணவனை அடித்தாலும் சரி, குடிகாரனாக இருந்தாலும் சரி, உன்னை வெறுத்தினா அந்த எண்ணெய் மாற்றின குடியிலிருந்து எண்ணெய் மாற்றினவர் உன் கணவரை மாற்றுவார். அல்லேலூயா. உன் பிள்ளைகளை மாற்றுவார். அல்லேலூயா. என் குடும்பம் அப்படி தான். ஜெபம் பண்ணுறதுக்கு அவ்வளோ பயப்படுவாங்க. தெரு பிரசங்கத்துக்கு போவாங்க. அப்போ நான் அசிங்கமாக சொல்லுவேன். அப்படியெல்லாம் உபத்திரவப்பட்டு கடைசியில் என்னை ஆண்டவர் தொட்டார். அல்லேலூயா. அவ்வளவு மோசமானவன். 3 பிள்ளைகள் பெற்றும் குடி குடி குடி, பகலெல்லாம் ரவுடி பசங்க, நைட்டெல்லாம் போலீஸ்காரங்க. அப்படி மோசமான வாழ்க்கையில் இருந்தவனை தான் கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு 40 நாள் உபவாசத்தில் ஆண்டவர் எங்கள் குடும்பத்தில் என் தாய், என் மனைவி, என் சகோதரிகள் எல்லாம் 40 நாள் உபவாசம் இருந்து கண்ணீர் விட்டு, அவங்க விட்ட கண்ணீர் தான் இன்றைக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ இந்த 40 நாளும் நீ ஆண்டவருடைய சமூகத்தில் உன்னை வெறுத்து உன்னை வெறுமையாக்கி நீ ஆண்டவருடைய சமூகத்தில் நீ கண்ணீர் விட்டு பாரு. அல்லேலூயா. உன் குடும்பம் செழிக்கும். அல்லேலூயா. உன் குடும்பம் செழிக்கும். 2வது சிலுவை, முதல் சிலுவை வெறுக்கணும். அல்லேலூயா. 2வது சிலுவை தாழ்த்தணும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், டக்குன்னு வாசிக்குமா? பிலிப்பியர் 2:8. அல்லேலூயா. முடிச்சலையா? ஒரு 5 நிமிஷம். பிலிப்பியர் 2:8. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு அவர் மனுஷர், அவர் தெய்வங்க. எங்க அப்பா இயேசு தெய்வம், நம்மளை படைச்சவர்.
ஆதியாகமம் 2:7 சொல்றாரு, மனுஷனை தன் கையினாலே கையினாலே செய்கிறார். மற்றதெல்லாம் உண்டாக்குறாரு. இது உண்டாக்க கடவுது, அது உண்டாக்க, நம்மளையும் உண்டாக்க கடவுது. என் சாயலாவே மனுஷனை உண்டாக்க கடவுதுன்னா அதுவும் உண்டாக்கணும். ஆனால் அப்படி இல்லை, நம்மளை பார்த்து பார்த்து செய்கிறாரு. அல்லேலூயா. நமக்கு கண்ணை வச்சு அழகு பார்க்குறாரு, காதை வச்சு அழகு பார்க்குறாரு. அல்லேலூயா. அவ்வளவு அழகு பார்த்து, அதான் தாவீதின் குமாரனையே சொல்கிறாருன்னா, தேவனை வர்ணித்து பாடுகிறவர் தாவீது தான். 139 சங்கீதம் அதில் 16 சொல்கிறாரு, தேவரீர் என் தாயின் வயிற்றில் என் கரு இருக்கும் பொழுது உம்முடைய கண்கள் கண்டது, எனக்கு உறுப்புகள் எல்லாம் இல்லாத பொழுது உம்முடைய புஸ்தகத்தில் அல்லவோ எழுதினீர். அல்லேலூயா. 14 சொல்றாரு, நான் பிரமிக்கத்தக்க கர்த்தர் என்னை உருவாக்கினீங்களாப்பா. ஆமாம், நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு, அல்லேலூயா, கருப்போ சிகப்போ மஞ்சளோ பச்சையோ, அல்லேலூயா, நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு கண்ணாடியில் போயிட்டு அப்படியே பார்க்குறோம். பார்த்துட்டு திரும்பி வேறு இப்படி பார்க்குறோம். அல்லேலூயா. பார்க்குறோமா இல்லையா? நம்முடைய அழகை ரசிக்கிறோம். அல்லேலூயா. அதை தான் தாவீது சொல்கிறாரு, நான் பிரமிக்கத்தக்க என்னை உருவாக்கின தெய்வம். அல்லேலூயா. அந்த தெய்வம் உனக்காக எனக்காக தன்னை தாழ்த்துகிறார். அல்லேலூயா. இது என்ன சிலுவை தெரியுங்களா? தாழ்மையின் சிலுவை. அல்லேலூயா. நீ உன்னை தாழ்த்த கற்றுக்கணும். ஆவிக்குரிய ஜீவித்தில் நீ வளரணும்னா உன்னை நீ தாழ்த்தணும். அல்லேலூயா. நைட்டு 2 மணி தான் போய் படுத்தார். அவர் பேர்னா பார்த்தசாரதி. எனக்கு எப்போமா ஐயா ஐயான்னு கூப்பிட்டு பழக்கம் ஆகிடுச்சு. அது சின்னவனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அந்த ஐயான்னு கூப்பிடுறது பழக்கம் ஆகிடுச்சு. ஏன்னா ஒருத்த மேலே இருக்கிறான்னா அவன் தன்னை தாழ்த்தணும். அல்லேலூயா. அப்போ சில பேர் ரட்சிக்கப்படாதவங்க கூட ரட்சிக்கப்படுவான். பஸ்ஸில் வரும்போது நின்றுட்டு இருந்தான். ஐயா பரவாயில்லையா என்ன, ஐயா நீங்கள் உட்காருங்கன்ட்டான். அல்லேலூயா. கைகளை தட்டி ஒரு ஐயாவுக்கு பாருங்க எவ்வளோ. அவர் ஐயான்னு கூப்பிட்டா அவர் கோச்சிக்கிறாரு. அல்லேலூயா. என்ன அப்படி கூப்பிடாதீங்க, பிரதர்னு கூப்பிடுங்க. அல்லேலூயா. தாழ்த்துனா அந்த இடத்துல அவர் 2:30 மணிக்கு தான் வீட்டுக்கு போனார். அல்லேலூயா. என்னை கூப்பிட்டு வந்து விட்டுட்டு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து நல்ல சாப்பாடு. அல்லேலூயா. அவர் இறங்கும்போது சொன்னார், உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது. பாஸ்டர் கூட சொன்னார், உனக்கு ஒன்றுமே கிடையாது, நீ வர நேரத்தில் வழியில் எங்கேனே சாப்பிட்டுக்குன்னு வந்துரு, வயிறு பசியோடு இருக்காதீங்க. அவருடைய ஆதங்கம் பாருங்க, வயிறு பசியோடு இருக்காதீங்க, சாப்பிடுங்க. அல்லேலூயா. ஆனால் நான் சொன்னேன், 34 சங்கீதம் 10 சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும் எங்கள் அப்பாவை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. நல்ல அந்நேரத்துக்கு பாருங்கள், 1:30 மணிக்கு சுட பரோட்டா, நல்ல ஒரு சிக்கன் அந்த கிரேவி, ஒரே பரோட்டா கலாட்டாவாகி போச்சு. அல்லேலூயா. கர்த்தர் ஒருபோதும் நம்மளை தாட்சி அடைய விட மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட தேவன் உனக்கும் எனக்கும் தன்னைத்தானே தாழ்த்தி, வாசிங்கம்மா, சீக்கிரம் வாசிங்க. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும். ஐயா, நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, மரண பரியந்தம் செத்தாலும் சாகுறேன். யோபு சொல்றாரு 15:13, செத்தாலும் சாகுறேன், அவருடைய விசுவாசத்தை விட்டு நான் வாழ மாட்டேன். உன் கணவன் உன்னை பிரட்டி அடிச்சாலும் சரி, அல்லேலூயா, உன்னை என்ன பண்ணாலும் சரி, என்ன திட்டினாலும், பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த வீட்டுக்காரங்க தேவையில்லாம உன்னை திட்டினாலும் சரி, அதுக்கு தான் 2 காது வச்சிருக்காரு. அல்லேலூயா. இதில் வாங்கி இதில் விட்டுரு. அல்லேலூயா.
இல்லை அந்த இடத்த விட்டு போயிரு. அல்லேலூயா. அந்த தாழ்மையை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், எங்கள் சென்னை பட்டணத்துலலாம் அங்கங்கே டேங்க் வச்சுருப்பாங்க. எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா ஒயிட்டு போட்டு வெயிட்டு போட்டு பைபிளை தூக்கின்னு அப்படியே சும்மா தொழின்னு டங்கால் 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 நடந்து போவாங்க. அல்லேலூயா. ஆனால் சர்ச்சுக்கு போயிட்டு வந்த உடனே சேரியெல்லாம் மாற்றிட்டு அந்த குழால போய் பேசுகிற பேச்சு தான் அல்லேலூயா, காதை விட்டு கேட்க முடியாது. அப்போ அங்கே இருக்கிற உலகத்தை சொல்லுவான், இப்போ தான் பைபிள் தூக்கிட்டு போயிட்டு வந்துச்சு, இது பாரு எப்படி பேசிட்டு போகுதுன்னு. முன்னால் பேசா திரும்பி வறுத்து கொட்டிப்பாங்க. அல்லேலூயா. அந்த தாழ்மை அல்ல. அல்லேலூயா. அவரை காரி துப்பினார்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தாழ்மை. அல்லேலூயா. தாழ்மை, அப்படிப்பட்ட தாழ்மையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் ஏசாயா 53ஆம் அதிகாரமும் 7ஆம் வசனத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அவர் மயிர் கத்திரிக்கிற ஆட்டை போல தன் வாயை திறவாமல் இருந்தார். தன் வாயை திறக்கல அவர். நீங்கள் மார்க் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். போர் சேவகர்கள் எல்லாரையும் கூட்டுறாங்க. வா 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 வான்னு கூட்டி இயேசுவை நடுவில் நிற்க வச்சு அவர் தலையில் முள்முடியை சுட்டி மேலே ஒரு துண்டை போட்டு கோலினால் அடித்து உன்னை அடித்தது யார் என்று சொல்லி எல்லாரும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அல்லேலூயா. அந்த நேரத்திலும் அல்லேலூயா எங்கள் அப்பா நினைச்சாருன்னா 12 லேகியனுக்கு மேலாக தூதர்களை கொண்டு வர முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. 12 லேகியோன் எவ்வளோ தெரியுமா அது? அல்லேலூயா. ஒரே ஒரு தூதனுடைய ஸ்ட்ரென்த் என்ன தெரியுமா? ஒரே ஒரு நைட்டில் 1,85,000 பேரை ஒரே நைட்டில் காலி பண்ணக்கூடிய ஒரு தூதனுடைய ஸ்ட்ரென்த்து. லேகியோன்னா எத்தனை தெரியுமா? 6,000. 12 லேகியோன்னா எவ்வளோ ஆச்சு பார்த்துங்க. 12 6,000 எவ்வளோ? 72,000. அல்லேலூயா. அத்தனை 1000 தூதர்கள் வந்தா இந்த உலகம் கொள்ளாது. என் தேவன் வாயை திறவாமல் உன்னையும் என்னையும் விடுவிக்க தன்னை தானே தாழ்த்தி வெறுமனையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தவர் தான் நப்பா இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ் நேம், ஜீசஸ் நேம், ஜீசஸ் நேம். இப்படிப்பட்ட வெறுத்து உன்னை தாழ்மைப்படுத்தி ஹல்லேலூயா உன்னை வெறுமனை ஆக்கணும். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் இருந்தால் தான் உன்னை ஹல்லேலூயா அப்படிப்பட்ட தாழ்மையில் வர முடியும், தன்னைத்தானே வெறுக்க முடியும். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? நான் சொல்கிறேன் பாருங்க, சொல்கிறேன். யோவான் 3:34 நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். ஆவியானவர் அவர் மேலே அளவில்லாமல் அல்லேலூயா அளவில்லாமல் அபிஷேகத்தை ஊற்றினார். இன்னைக்கு சொல்கிறேன், அந்த அளவில்லா அபிஷேகத்தை நீ பெற்றினாதான் இந்த தாழ்மை வரும், இந்த அடிமை ரூபம் எடுத்து வரும். நீ மறுதளிக்க மாட்ட, ஆசை இச்சையிலிருந்து விடுதலை பெறுவ, பகையை சிலுவையினால் கொல்ல முடியும், சிலுவையில் அறைய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்ட அபிஷேகம் எனக்கு வேணும் சொல்றவங்க மாத்திர கைகளை உயர்த்துங்க. எழுந்து நில்லுங்க. அல்லேலூயா. சீக்கிரமா பட்டுன்னு எழுந்து நில்லுங்க. அபிஷேகத்தின் வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. ஓ ரீமா லஹந்தர பாக்கர பஹந்தரா ரே பஹந்துரபி அந்தரபா. நல்ல உற்சாகமா பேசாதீங்க, யார்கிட்ட பேசாதீங்க. அல்லேலூயா. எல்லாம் எழுந்து நின்று அல்லேலூயா உங்களை மறைத்து அல்லேலூயா உங்களை மறந்து கொஞ்ச நேரம் தான், ஒரு 5 நிமிஷம் தான். அல்லேலூயா உங்களை மறந்துருங்க. உங்களை மறந்து நான் நிற்கிறேன் என்று
நினைக்காம அல்லேலூயா நல்ல ஒரு அபிஷேகத்தின் வல்லமை உங்க மேல இப்போ வரப்போகுது. அல்லேலூயா. ஓ வல்லமையின் ஆவியானவர் ஓ எனக்குள் வந்து விட்டதனால் அந்த பொல்லாத சாத்தானை அல்லேலூயா இப்பொழுது நாங்கள் விரட்டுறோம். வேற எங்கே இல்லை ஆண்டவரே, வெளியே இல்லை, எங்கள் வீட்டில் இல்லை, எனக்குள்ளே இருக்கிற பிசாசு வெறுத்துப்பட்டா அழிக்கப்பட்டா என் வீடு செழிப்பாக இருக்கும். அல்லேலூயா. ஓ ரீமலந்தரா வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினா பொல்லாத சாத்தான உங்க சொல்லால விரட்டி விட்டே. அவராவி எனக்குள்ளே அந்த பயாவி வருவதில்லை. அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. எத்தனை பேர் நீங்க வீட்டுக்கு போகும்போது அல்லேலூயா உன்னை வெறுத்து போகும்போது உன் முகத்துல ஒரு வெளிச்சத்தை பார்ப்பீங்க. அல்லேலூயா. நீங்க வீட்டில் போய் கண்ணாடியில் பாருங்க, உங்க முகத்துல ஒரு வெளிச்சம் உதிக்கும். அல்லேலூயா. நீ வீட்டுக்கு போகும்போது ஒரு சமாதானம் அங்கே உண்டு பண்ணும். அல்லேலூயா. கைகளை தட்டி நல்ல ஆவிலை நிறைந்து அல்லேலூயா நீ ஆவிலை நிறைந்து நல்ல ஜெபிக்கும் போது நல்ல துதிக்கும் போது ஒரு வல்லமை உங்க சிரசு மேல ஒரு அக்கினி வரும். சிலருடைய வயிற்றில் அல்லேலூயா ஒரு அக்கினி மூலம் அல்லேலூயா சிலர் மேல ஒரு சில்லு நின்று ஒரு ஆவி இறங்கும். அல்லேலூயா. எல்லா ஆண்கள் பகுதியை யாரும் கை தட்டாம இருக்காதீங்க. ஓ ரிமலந்தரா வல்லமையின் ஆவியானவே என்னுள் வந்து விட்ட காரணத்தினா பொல்லாத சாத்தான பொல்லாத விரட்டி விட்டே. ஓ வல்லமையின் ஆவியானவே என்னுள் வந்து விட்ட காரணத்தினா பொல்லாத சாத்தான உங்க சொல்லால விரட்டி விட்டே. அவராவி எனக்குள்ளே பயாவி அணுகுவதில்லை. அவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. எஸ் எஸ் அன்பினாவி எனக்குள்ளே ஒரு வல்லமை இறங்கட்டும். ஓ அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினா பொல்லாத சாத்தான ஓ சொல்லால விரட்டி விட்டு. எஸ் 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 வல்லமையின் ஆவியானவர். ஆவியானவரே ஓ ரிபலபர குரபபபபபபபபப ஓ ரியந்தரப கபலபரபலப ஓ கபயா ஓ லபயா ஓ கப கப கபயா. எஸ் சூரியந்தரபா ஒரு அக்கினி இறங்குகிறது, ஒரு அக்கினி இறங்குகிறது. அசுத்த ஆவிகள் புறப்பட்டு போகிறது. பில்லி சூனிய கட்டுகள், பில்லி சூனிய கட்டுகள் இப்பொழுது 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 ஃபயர் 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 ஃபயர். அக்கினி 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 அக்கினி. எஸ் எஸ் விட்டுருமா, விடுங்க விடுங்க. அக்கினி அக்கினி ஃபயர். பிடிங்க பிடிங்க. ஃபயர் ஃபயர். அக்கினி அக்கினி அக்கினி. வேடிக்கை பார்க்காத, வேடிக்கை பார்க்காத. ஓ தேவ வல்லமை, தேவ வல்லமை. ஃபயர் ரைட் நவ, ஃபயர் ரைட் நவ. ஃபயர் ஃபயர் ஃபயர். அக்கினி அக்கினி
அக்கினி ஆண்கள் பகுதியில் நல்ல உற்சாகமா, உற்சாகமா. ஹalleluya. எல்லா கட்டுகள் உடைகிறது. உனக்கு விரோதமா எழும்பின ஆயுதம் வாய்க்காது. உனக்கு விரோதமா எழும்புகிற நாவுகள் நீதான் குற்றப்படுத்துவாய். ஊரிபா லபாரியான் துரபா கபா லபா ரபா லபா ரபா லபா ரபா லபா ரபா. எஸ் 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 யா. அந்நிய பாஷையில பேசு. பரிசுத்த ஆவியானவர் தேவ தூதருக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அங்கே விடுதலை ஆகிறது. வல்லமை ஃபயர். கட்டிகள் மறைகிறது. பேயிலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கட்டிலிருந்து விடுதலை. ஹalleluya. எஸ் எஸ் எஸ். உனக்கு விரோதமாய், உன் குடும்பத்துக்கு விரோதமாய், உன் கணவனுக்கு விரோதமாய் எழுப்பின மந்திரத்தின் ஆவியே இப்பொழுது புறப்பட்டு போகிறது. Fire right now. உற்சாகமா. ஆவி அனல் மூட்டு. Fire. Yes. இன்னும் ஆவியானவரே. Yes daddy. சிலுவையில் அடிக்கப்பட்டவர் உனக்காக எனக்காக. ஓ ஹalleluya. 6 மணி நேரம் சிலுவையிலே தொங்கினவர் இப்பொழுது அவர் பரிசுத்த ஆவியாய் தற்றவாளனாய் உன் மத்தியிலே வந்திருக்கிறதை இப்பொழுது காண்பாய். கரங்களை தட்டி நல்ல உற்சாகமாய். ஓரி மாமா மரந்தரபோ ரே பாலந்தர மக்கரவா. ஹalleluya. நல்ல உற்சாகப்படுத்து. ஒரு பலனை பெற்றுக்கொள். இந்த 40 நாள் உபவாசத்துல ஒரு வித்தியாசத்தை நீ பாப்ப. இங்க நடக்கிற ஜெபம் வித்தியாசமான ஜெபம். இந்த சபை ஒரு வித்தியாசமான சபை. நல்ல கைகளை தட்டி ஆவிலே நிரம்பி. எஸ். எஸ் டாடி. இன்னும் ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க. உன் ஆவியை ஒப்புக்கொடு. உன்னை வெறுத்து நில்லு. பரிசுத்த ஆவியானவர் உன்னை நிரப்புவார். ஓரி மலபரையாந்தரமா. ஹalleluya. ஓரி மலந்தரமா. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி. உயிர்விக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. உங்க தலை மேல கை வைங்க. என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க ஆவியால் நிரப்புமே. என்னுடைய பாத்திரம் நிறைந்தோடும். நீச்சலாழ முழுகியே. ஆமாண்டவரே. எசேக்கியேல் 47 அதிகாரத்தில் அவரின் தேவனுடைய ஆலயத்திலே கொண்டு வந்து கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பு அளவு இல்லாண்டவரே, நான் நீந்தி முழுகிற ஒரு அனுபவத்தை என் தேவனுடைய ஆலயத்திலே வந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர். ஹalleluya. ஓ ஹalleluya. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி. உயிர்விக்க வேண்டும் எம்மை தேவா. ஓ முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக என்று பொழிந்திடுமே. எல்லாரும் சோத்து போகாதீங்க. நான் சொல்றேன் உங்களுக்கு,
இன்னைக்கு நிரம்புகிற நிரம்பு, உன் கடன், உன்னுடைய பிரச்சனை எல்லாம் மாற்றப்படும். கைகளை தட்டி, எல்லாரும் கைகளை தட்டி, ஹல்லேலூயா. உச்சப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்விக்க வேண்டும் எம்மை தேவா. மாறியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாறியாக இன்று பொழிந்திடுமே. உச்சப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்விக்க வேண்டும் எம்மை தேவா. முன்னாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக என்று பொழிந்திடுமே. உச்சப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்விக்க வேண்டும் எம்மை தேவா. முன்னாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக என்று பொழிந்திடுமே. சொல்லுங்க, அபிஷேகமே, அபிஷேகமே, என் தலையை நனைக்க, என் தலையை நனைக்க, ஆவியால் நிரப்புமே, ஆவியால் நிரப்புமே, ஆவியால் நிரப்புமே, ஆவியால் நிரப்புமே. பாத்திரம் வழிந்தோடும், பாத்திரம் வழிந்தோடும். நீச்சலாட முழுகியே, நீச்சலாட முழுகியே, நேசரன் பின் வாங்கிட